கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையும் அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கோத்தகிரி பகுதியில் இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த தலைப்பின்களை தான் இன்னைக்கு நம்ம பாடம் பார்க்க இருக்கிறோம். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை வருகிற நாட்களே நாம் நினைவு கூற இருக்கிறோம். அதுக்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ளும்படிக்காக இந்த நாள்லையும் கூட நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பாடம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் கூட விசுவாசிக்கிறேன். ஆதார வசனம் நம்ம வாசிச்சிடலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு விசேஷமா 3 பேருக்குன்னு சொல்லலாம், பேதுரு, யாக்கோபு, யோவான், இவங்களுக்கு அங்க கெத்செமனே தோட்டத்துல சொல்லிட்ட ஒரு வார்த்தை, அதாவது தன்னை காட்டி கொடுக்கறதுக்கு யூதாஸ் காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்ட ஒரு வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் அப்படி முக்கியமான வார்த்தைன்னு சொல்றோமா, இதுக்கப்புறம் அவர் சீசர்கள்கிட்ட அதிகமா பேசின மாதிரி நமக்கு வசன பதிவுகள் இல்லை. இதுக்கப்புறம் அவங்க ரோம பேர்சவர்கள் யூதாஸோட வருவாங்க. யூதாஸ் அங்க காட்டி கொடுக்க முயற்சி செய்யும் போது பேதுரு என்ன பண்ணுவார்னா, பட்டயத்தை எடுத்து அந்த மல்கூஸ் காதை வெட்டுவாரு. வெட்டும் போது ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, உன் பட்டயத்தை உரையில போடு அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுவார். இந்த வார்த்தைகள் தான் அங்க பேசியிருப்பாரு. ஆனா இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ங்கிறது பாருங்க, ஒரு கட்டளை போல சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்குது. அப்ப இதுதான் கடைசியா அவர் கொடுத்த, அதாவது தான் மரிக்கிறதுக்கு முன்னாடி சீசர்கள்கிட்ட முக்கியமாய் சொல்லிட்ட ஒரு விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாங்க. அப்ப அந்த அளவுக்கு இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தையா இருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரர், இந்த நினைவு கூறுதல் நாட்கள்ல நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெபம். அதுல விசேஷமா நம்ம விழித்திருந்து ஜெபம் செய்யக்கூடியவங்களா இருக்கணும். விழித்திருந்து அப்படிங்கும் போது ஏதோ தூங்காம நைட்டு பகலா ஜெபிக்கிறத பத்தி சொல்லலைங்க. கவனித்து ஜெபிக்கிறத பத்தி தான் அந்த விழித்திருந்து அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லுது. ஏன் நம்ம கவனித்து ரொம்ப கவனமா இந்த நாட்கள்ல ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, விசேஷமா நம்ம பார்த்தோம்னா இந்த நாட்கள் நமக்கு சோதனையின் காலங்கள். ரொம்ப விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா சோதனையின் காலங்கள் இருக்கும். அதனாலதான் இங்க வசனத்துல அவர் சொல்லும் போது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு, அப்ப இந்த நாட்கள் உங்களுக்கு சோதனை அதிகமா இருக்கும். அந்த சோதனையில நீங்க உட்படாதபடிக்கு, இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல நீங்க பாத்தீங்கன்னா சோதனைக்கு இணங்கி விடாதபடிக்கு, அந்த சோதனையில நீங்க என்ன ஆயிடாதீங்க, இணங்கிடாதீங்கன்னா அந்த சோதனைக்குள்ள நீங்க போயிடாம உங்களை என்ன பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு சில நேரங்கள்ல இந்த சோதனை அப்படிங்கிறது நமக்கு குழப்பமான ஒரு வார்த்தையா இருக்கும். ஏன்னா தமிழ்ல பாத்தீங்கன்னா சாத்தான் மூலமா வர்றதுக்கும் சோதனைன்னு தான் இருக்கு, தேவன் தர்றதுக்கும் சோதனைன்னு தான் இருக்குது. ஆனா ஆங்கிலத்துல நம்ம பார்க்கும்போது தேவன் தருகிற சோதனைக்கு டெஸ்ட்னு வரும், சாத்தான் மூலமா வருகிற சோதனைகளுக்கு டெம்டேஷன் வரும். அப்ப இங்க ஆண்டவர் சொல்லிட்டது எந்த சோதனை, டெஸ்ட பத்தி சொல்லிட்டாரா, டெம்டேஷனை பத்தி சொல்லிட்டாரா அப்படிங்கும் போது இங்க டெம்டேஷனை பத்தி தான் இங்க அவர் சொல்றதை நம்ம பாக்குறோங்க. அப்ப பார்க்கும்போது இங்க குறிப்பிட்டு சொல்றது சாத்தான் மூலமா வருகிற சோதனை. இந்த சோதனைக்கு என்ன ஆயிடாதீங்க, உட்படாதீங்க அப்படின்னா அந்த சோதனைக்கு நீங்க இணங்கி விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படிங்கிறாருங்க. அப்ப இதனுடைய மொழியாக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் விழித்திருந்து தொடர்ந்து ஜெபம் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது. அப்ப விழித்திருக்கணும், அடுத்து எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னா சோதனைக்கு இணங்கி விடாதபடிக்கு நாம் விழித்திருந்து தொடர்ந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களா நாம இருக்கணும். இதான் இந்த வசனத்துக்கான காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம இதை மையமா வைத்து என்ன பார்க்க போறோம்னா, விழித்திருந்து ஜெபிக்கிறதுனால ஏற்படுகிற ஆசீர்வாதம். யார் விழித்திருந்து ஜெபித்து என்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க, விழித்திருந்து ஜெபிக்காததினால் ஏற்பட்ட விளைவுகள், யார் என்ன விளைவுகளை விழித்திருந்து ஜெபிக்காததுனால அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம். இதுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூற இருக்கிற நமக்கு என்ன பாடம்
இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சற்று நேரம் நம்ம தியானிக்க போறோம். அப்ப நம்ம இங்க பார்க்கிறோம், இந்த வசனம் எந்த பகுதியில அவர் சொல்லிட்டாருன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க கெத்செமனே தோட்டத்துல இருக்கும்போது அவர் சொல்லிட்டாரு, தனக்கும் சோதனை வரப்போகுதுங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருச்சு. சீசர்களுக்கும் இனி வரப்போகிற நாட்கள் சோதனையின் நாட்களா இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுதான் இங்க சொல்றாரு, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது, அன்னைக்கு சீசர்களுக்கு விசேஷமா அப்போஸ்தலர்களுக்கு என்னவா இருந்துச்சுன்னா, சோதனையின் காலங்களா இருந்துச்சு. இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த சோதனையின் காலங்கள், இந்த நினைவு கூறுதலின் நாட்கள்ல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு. அப்ப இன்னைக்குதான் பிரதர் சோதனையானா இல்லைங்க, நம்ம அர்ப்பணித்த காலத்துல இருந்தே நமக்கு சோதனைகள் இருக்கும். விசேஷமா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசேஷமா சோதனையின் காலங்களா இருக்கும். அப்ப பிரதர் அந்த நினைவு கூறுதல் ஆசரிக்க வரைக்கும் தான் அந்த விசேஷித்த சோதனைகளான்னு பார்த்தா, சரியா நம்ம வேதத்தை வாசிச்சோம்னா நினைவு கூறுதல் ஆசரிச்சதுக்கு அப்புறம் தாங்க விசேஷித்த சோதனைகளே ஸ்டார்ட் ஆகும். நீங்க இங்க பாருங்க, நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்க மேல் வீட்டு அறையில அவங்களோட சேர்ந்து அந்த ஒரு காரியங்களை அனுசரிச்சு முடிச்சுட்டு அவங்க கடந்து வராங்க. அதுக்கு அப்புறம் தான் என்ன ஆகுதுன்னா சோதனையே அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுக்கப்புறம் தான் அங்க கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. யூதாஸ் அங்க காட்டி கொடுக்குறாரு. அப்போஸ்தலர்கள்லாம் சிதறி ஓடுறாங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னா, இந்த நினைவு கூறுதலுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு காரியங்களா இருக்குது. அப்ப நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்றது இப்ப எதுக்கு அப்படின்னா, அந்த நினைவு கூறுதலை சரியான முறையில ஒரு பாத்திரவான்களாய், பாத்திரவதிகளாய் ஆசரிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு வரும் பாருங்க சோதனைகள், அது நம்ம ஆசரிச்சதினுடைய விளைவுகளா அதுக்கப்புறம் வரக்கூடிய சோதனைகள் இருக்கும். அப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய காரியங்கள் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப முதலாவது இந்த சோதனை யாருக்கு வந்ததுங்கும் போது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க சோதனைகள் வந்தது. அவர் என்ன பண்ணாருன்னா, விழித்திருந்து ஜெபிச்சு அவைகளை என்ன பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கிறோம், அப்போஸ்தலர்களுக்கும் அதே போல அந்த நேரங்கள்ல சோதனைகள் வந்துச்சு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, அவங்க அங்க என்ன ஆயிட்டாங்க, இடறி போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடங்கும்போது, இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் சோதனைகள் ரொம்ப என்ன ஆகுங்க, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படி சோதனைகள் வரும்போது என்ன ஆகும்னா, நம்மளையும் கூட ஒரு வகுப்பார் என்ன ஆகுவாங்கன்னா, விழித்திருந்து ஜெபிச்சு அதுல ஜெயங்கொண்டவங்களா ஆயிடுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இருக்கிறாங்க, அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, இடறி போவாங்க. இதான் ரொம்ப கவனிக்கணுங்க. நம்ம இடறி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இடறி போறதுன்னா என்ன பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, மனக்காயம் அப்படின்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுதுங்க. நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா, நம்ம சரிவர விழித்திருக்கல அப்படின்னா, இந்த காலகட்டங்கள்ல நம்மள்ல ஒரு சிலர், இன்னும் கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருன்னு கூட சொல்லலாம், அநேகர்னு கூட சொல்லலாம், மனக்காயங்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சகோதரனை குறிச்சோ, ஒரு சகோதரிய குறிச்சோ நம்ம என்ன ஆகுவோம்னா, இல்ல சபையில ஒரு சில காரியங்களை குறிச்சோ ஒரு மனக்காயத்துக்குள்ள, அதாவது இடறலுக்குள்ள நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது எந்த வகையில இடறல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு குரூப் அவங்க இடறி போவாங்க. இன்னொரு குரூப் என்ன ஆகுவாங்கன்னா, மத்தவங்களை இடற பண்ணுவாங்க. அப்படின்னா மத்தவங்களுக்கு மனக்காயம் உண்டாக்குகிறவர்களா இருந்துருவாங்க. பாருங்க, சரியா நம்ம விழித்திருந்து ஜெபிச்சு இந்த நாட்கள்ல இல்லைன்னா, நாம ஒண்ணு இடறி போவோம். இல்லைன்னா மத்தவங்களுக்கு இடறல் உண்டாக்குறவங்களா இருந்துருவோம். அதனாலதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது ரோமர் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 14:13. இப்படி இருக்க நாம் இனிமேல் ஒருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருப்போமாக. ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக தடுக்கலையும் இடரலையும் போடலாகாதென்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நல்லா கவனிச்சீங்களா? ஒருவனும் தன் சகோதரனுக்கு முன்பாக, சகோதரிக்கு முன்பாக தடுக்கலையும் இடறலையும் போடலாகாது என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என்னால யாருக்கு எந்த ஒரு மனக்காயங்களும் வந்துடக்கூடாது. நான் யாராலையும் மனக்காயம் அடைஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி என்ன ஆகணும்னா, நாம் ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கணும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம ரொம்ப இந்த காலப்பகுதிகளில் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இந்த காலங்கள் சோதனையின் காலங்கள். சோதிக்கிறவன் எவனை விழுங்கலாமோன்னு சொல்லி வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிற ஒரு காலம். அது நம்மளை மட்டும் இல்லைங்க, நம்மளை சார்ந்தவர்களையும் விழ வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம என்ன பண்ணணும்னா, விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களா அங்க இருக்கணும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 2:1. ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத படிக்கு
அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். அப்ப சகோதரர்கள் மூலமா நமக்கு அநேக சத்தியங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப நம்ம கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு என்ன பண்ணணுங்க? அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் கவனிக்கக்கூடியவர்களா இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இப்ப நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன அப்படின்னா, நினைவு கூறுதல் காலங்கள்ல யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் அன்னைக்கு வந்துச்சு, அவங்க விழிச்சிருந்து ஜெபிச்சு வெற்றி பெற்றாங்களா, அல்லது விழித்திருந்து ஜெபிக்காம தோல்வி அடைஞ்சாங்களா? இதுல தேவனுடைய பிள்ளைகளான நமக்குரிய பாடங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு எப்படி சோதனைகள் வந்துச்சு அப்படிங்கும்போது அவரே சொல்றாரு. மத்தேயு 26 அதிகாரம் 38வது வசனம். மத்தேயு 26:38. அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்க நம்ம பாக்குறோம், அவருடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அங்க அவருக்கு இருந்துச்சு. அதனால அவர் இப்ப சீசர்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு தன்னுடைய சூழ்நிலையை குறிச்சு தெளிவா தெரிஞ்சிருச்சு. இப்ப அதனால என்ன சொல்றாருன்னா, சீசர்கள்கிட்ட சொல்லி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்றாரு. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் வரப்போகிற சோதனைய முன்னாடியே அவர் அறிஞ்சிருந்தார். அதுக்கு நமக்கு நிறைய வசனங்கள் இருக்கு. முன்கூட்டியே அவர் அந்த 3 வருடங்கள்ல முன்கூட்டியே அவர் என்ன பண்ணுவார்னா, தனக்கு வரப்போகிற சோதனைகளை சீசர்கள்கிட்ட பகிர்ந்துகிட்டு இருப்பாரு. ஒரு வசனம் கூட நம்ம பார்க்கலாம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 50வது வசனம். லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். அப்ப நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாருங்க, தனக்கு பின்னாடி வரப்போகிற காரியங்களை குறிச்சு ஒரு நல்ல தெளிவுள்ளவரா அவர் இருந்தார். அதனால அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாருன்னா, சரியான ஒரு விழிப்புணர்வோட ஜெபம் பண்ணக்கூடியவரா அவர் இருந்துட்டாரு. அப்ப அவருக்கு வந்த சோதனை எதுக்காக அவருக்கு இது போல சோதனைகள் வந்துச்சுன்னா, முதல் காரியம் என்னன்னா, அவருக்கு அங்க சோதனைகள் அனுமதிக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிதல் அங்க என்ன பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க, இந்த சோதனையின் மூலம் அவர் அங்க காண்பிக்க வேண்டியது இருந்துச்சு. அத பவுல் எபிரேயருக்கு சொல்லும் போது கூட அவர் சொல்றாரு, அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப முதல் காரியம், அந்த சோதனைகள் அவருக்கு எதுக்காக வந்துச்சுன்னா, அவர் தன்னுடைய கீழ்ப்படிதலை காமிக்கிறதுக்கு. 2வது எதுக்காக அவருக்கு சோதனைகள்னா, நமக்காக அவருக்கு சோதனை வந்துச்சு. அவருக்கு வந்த சோதனைகள் மூலமா அவர் எப்படியெல்லாம் ஜெயம் பெற்றாருங்கிறத பார்க்கும்போது, நமக்கு அவர் என்னவா இருக்கிறார் தெரியுங்களா? ஒரு முன்மாதிரியா இருக்கிறார். அவருக்கு சோதனைகள் வந்தது முதலாவது, அவர் தன்னுடைய கீழ்ப்படுதலை நிரூபிக்கிறதுக்கு ஒரு காரியமா அது இருந்துச்சு. 2வது நம்ம பார்க்கிறோம், நமக்காக அவருக்கு சோதனைகள் அங்க அவசியமா இருந்துச்சு. வசனம் நம்ம பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 20, 21. 1 பேதுரு 2, 20 மற்றும் 21. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இங்க நம்மளுடைய அழைப்பு எதுக்காக அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், தீமை செஞ்சு நம்ம பாடுபடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அது தேவனுக்கு முன்னாடி பிரீதியாயிருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நம்முடைய அழைப்பு எதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம பாடுபடுகிறதற்காக அப்படிங்கிறார். அதனாலதான் சொல்றாரு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏன் அப்படின்னா, இங்க நம்ம கவனிக்கிறோம், கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு. எதுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அத்தனை பாடுகள், எதுக்கு அத்தனை வேதனைகள் அப்படின்னா, உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி, அவருடைய அடிச்சுவடுகளை நம்ம பின்பற்றணும். அப்ப அவருக்கு அன்னைக்கு பாடுகள் வந்துச்சு, இன்னைக்கு நமக்கு பாடுகள் வரும். அப்ப நமக்காக அவர் என்ன பண்ணார்னா, அடிச்சுவடுகளை பின்பற்றிக்கிறதுக்காக அவருக்கு அங்க பாடுகள் வந்துச்சு. அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்தோம், அவருக்காக அந்த பாடுகள், அவர் தன்னுடைய மரண பரியந்தம் கீழ்ப்படிதலை காண்பிக்கிறதுக்கு. 2வது எதுக்காக அவருக்கு பாடுகள்னா, நமக்கு ஒரு முன்மாதிரியை காண்பிக்கும்படியாக. 3வது எதுக்காகன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவர் இந்த சோதனைகளை வெற்றி பெறும்போது முழு உலகத்துக்கும் அங்க விடுதலை.
அதுக்கான டெஸ்ட் தான் அவருக்கு அங்க அனுமதிக்கப்பட்டுச்சு. தவறே செய்யாத அவரு அங்க அறையப்பட்டார். பாவி மனுஷனா அங்க என்ன ஆனார்னா அவர் அங்க காண்பிக்கப்பட்டார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5:21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப பாத்தீங்களா, பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப எதுக்காக? நமக்காக அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். முழு உலக ஜனங்களினுடைய விடுதலைக்காக அவர் அந்த சோதனைகள் கூட கடந்து செல்ல வேண்டியது இருந்துச்சு. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனைகள் வந்துச்சு. அவர் விழித்திருந்து அங்க ஜெபம் பண்ண ஜெயம் கொள்ளக்கூடியவரா அவர் அங்க இருந்தார் அப்படின்னு கூட பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு எதுக்கு சோதனைகள்? அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சோதனைகள் வந்தது அவர் தன்னை நிரூபிக்கிறதுக்கு. 2வது நமக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கிறதுக்கு. அடுத்து இந்த முழு உலகத்தினுடைய ரட்சிப்புக்காக. இன்னைக்கு நமக்கு எதுக்கு சோதனைகள்னா, நமக்கு சோதனைகள் கொடுக்கப்படுகிறதோட நோக்கம் நாம கிறிஸ்துவின் சாயலா மாறுறதுக்கு, அதுக்கு தடையா இருக்கிற காரியங்களை மாற்றுறதுக்கு நமக்கு இன்னைக்கு சோதனைகள் அவசியமா இருக்குது. அப்ப இந்த டெஸ்ட் வரும்போது நாம வெற்றி பெறுவோம், எல்லாத்துலயும் நம்ம ஜெயம் பெற்றுவோம்னு சொல்லவே முடியாதுங்க. நிறைய தோல்விகள் வரும். நிறைய நேரங்கள்ல நமக்கு முன்னாடி வைக்கிற சோதனைகள்ல நம்ம சோர்ந்து போய் நம்ம விழுந்து போயிடுவோம். ஆனா நல்லா கவனிக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படி விழுந்து போகும் போதெல்லாம் நம்ம உடனே கிருபாசனத்துக்கு போயிட்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபிச்சு நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும். நம்ம மீண்டும் இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு நம்ம என்ன ஆயிரணும், தயாராயிரணும். இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகளுடைய வாழ்க்கையில என்ன தெரியுங்களா ஆயிடுது, அவங்க ரொம்ப வைராக்கியமா வர்றாங்க. ரொம்ப வைராக்கியமா இந்த அழைப்புக்குள்ள இந்த ஓட்டம் ஓடுறதுக்காக அவங்க வர்றாங்க. இந்த பலியின் ஜீவியத்துக்காக வர்றாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலம் அவங்க ஓடின உடனே அவங்களுக்குள்ள ஒரு ஒரு சில தோல்விகள் வந்த உடனே என்ன தெரியுங்களா ஆயிடுறாங்க, அப்படியே சோர்ந்து போயிடுறாங்க. இந்த அழைப்புக்கு நான் தகுதி இல்ல, அதனாலதான் என்னால இந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து ஓட முடியல அப்படின்னு சொல்லி அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா சோர்ந்து போய் இந்த அழைப்பை விட்டே அவங்க என்ன ஆயிடுறாங்கன்னா விலகி போயிடுறாங்க. ஆனா நல்லா இன்னைக்கு ஓடக்கூடிய சகோதரர்களை நீங்க கேட்டு பாருங்க, அவங்க எல்லாருமே விழுந்து போய் எந்திரிச்சு, விழுந்து போய் எந்திரிச்சு, இப்படிதான் எல்லாருமே இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறோம். யாருமே உடன்படிக்கை பண்ணுன ஞானஸ்நானம் எடுத்த காலத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நான் ஜெயமே தான் பெற்றுட்டு வரேன், என் வாழ்க்கையில விழுகையே இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அநேகமா அது பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதுக்கு இதை சொல்ல வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீர்மானம் எடுத்து ஓடுறோம். ஆனா நம்மளால அதை தொடர்ச்சியா ஓட முடியுமான்னு பாத்தீங்கன்னா அநேக நேரங்கள்ல முடியாதுங்க. நம்ம விழுந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுக்குதான் பின்னாடி நம்ம ஒருத்தரை பார்க்க போறோம். விழுந்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விழுந்து போனாலும் தூசியை தட்டிட்டு என்ன தெரியுங்களா ஆயிரணும், மறுபடியும் எந்திரிச்சிடணுங்க. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம விழுந்து போறது, அதான் வசனமே நமக்கு இருக்கு இல்லைங்களா, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான்னு வசனம் இருக்கு இல்லைங்களா. அப்ப நீதிமானா இருக்கிற சகோதர சகோதரிகளான நாம விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா விழுந்தே கிடக்க கூடாது, நம்ம எந்திரிக்கணுங்கிறது தான் அங்க தேவன் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அப்ப 7 தரம் விழுக அங்க இருக்க போய் தான் நம்ம என்ன ஆகுறோம்னா எழுந்திருக்கக்கூடியவர்களா அங்க இருக்கிறோம். அப்ப என்ன ஆயிடணும், நமக்கு சோதனைகள் அங்க வரும், சோதனையில விழுகைகள் கூட நமக்கு வரும். ஆனா நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா விழுந்தே போயிடக்கூடாது. நாம எந்திரிச்சு மறுபடியும் உற்சாகத்தோட இந்த ஓட்டத்தை ஓடக்கூடியவர்களா அங்க இருக்கணும். அந்த விழுந்து போறதும் கூட நாம் அடுத்த தடவை விழித்திருக்கிறதுக்கு நம்ம ஜெபம் பண்றதுக்கு ஒரு தூண்டுகோலா கூட அங்க இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம், பஸ்கா காலங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க சோதனைகள் வந்துச்சு. அவர் என்ன பண்ணார்னா விழித்திருந்து ஜெபிச்சு அங்க ஜெயம் கொண்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப 2வதுதான் நமக்கு ஒத்து நம்ம பார்க்க போறாங்க. யாரை குறிச்சு பார்க்க போறோம்னா அப்போஸ்தலன் பேதுருவை குறிச்சு பார்க்க போறோம். வேதத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல நம்ம பின்பற்றுறதுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்காங்கங்க. அதுல விசேஷமா நம்ம எடுத்தோம்னா அப்போஸ்தலன் பவுலை தான் நம்ம நினைப்போம். ஆனா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு மிகப்பெரிய முன்மாதிரி யாரு தெரியுங்களா, அப்போஸ்தலன் பேதுரு தாங்க. அவரை குறிச்சு நிறைய காரியங்கள் நம்ம பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலன் பேதுரு கிட்ட நம்ம பார்க்க முடியும். ஏன் தெரியுங்களா, ஒரு சராசரி மனிதனா எதுல சாதாரண சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விழுந்து போக முடியுமோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விழுந்து போய் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மகிமைக்கு போன ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போஸ்தலன் பேதுரு தாங்க. பவுலை கூட நம்ம அந்த அளவுக்கு ஒரு முன்மாதிரியா எடுக்க முடியாது. ஆனா அப்போஸ்தலன் பேதுருவோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய விழுகைகள், நிறைய பின்மாற்றங்கள், நிறைய விழுந்து போகுதல் இருக்குங்க. ஆனா அதையெல்லாம் அவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு, மேற்கொண்டு அவர் ஜெயிச்சு அவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேரா கடந்து போனார். அதுலதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விழித்திருந்து ஜெபிச்சு வெற்றி பெற்ற பேதுரு, விழித்திருந்து ஜெபிக்காம தோத்து போன பேதுரு.
இந்த 2 விஷயங்களையுமே பேதுருகிட்ட இருந்து நம்ம கத்துக்கொள்ள முடியும். இப்ப பேதுருகிட்ட இருந்து முதல் சம்பவம் நம்ம பார்க்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 6:1. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடல் எண்ணப்பட்ட கலிலேயா கடலின் அக்கறைக்கு போனார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இங்க நம்ம பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து திபேரியா கடல் அப்படிங்கிற கலிலேயா கடல் கிட்ட போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா 4வது வசனம் நம்ம பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இப்ப பஸ்கா பண்டிகை சமீபமா இருக்கு. இதுக்கப்புறம் பஸ்கா பண்டிகை கூட வருது. இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான ஒரு உபதேசம் பேசுறார். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காரியம் தான். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனம். யோவான் 6:56. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். அப்ப இங்க பாக்குறோம், அந்த மாம்சத்தை புசிச்சு ரத்தத்தை பானம் பண்ணக்கூடிய ஒரு காரியம். அதாவது இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு பின்னாடி ஒரு சபை வகுப்பார் செய்ய வேண்டிய காரியத்தை குறிச்சு முன்கூட்டியே என்ன பண்ணார்னா ஒரு விழிப்புணர்வை அங்க ஏற்படுத்துறார். அப்படி சொல்லும் போதே நீங்க பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சு? யோவான் 6ஆம் அதிகாரம் 66வது வசனம். யோவான் 6:66. அது முதல் அவருடைய சீசரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இங்க ஒரு உபதேசம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அவருடைய சீசரில் அநேகர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாங்க? அவரோட நடக்காம பின்வாங்கி போயிட்டாங்க. இப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 12 சீசர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. யோவான் 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். எல்லாரும் போயிட்டாங்க, அநேகர் போயிட்டாங்க, நீங்களும் போறதுக்கு மனசா இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே இங்க பாருங்க, நம்மளுடைய சீமோன் பேதுரு தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. வாசிக்கலாம். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. பாருங்க, பேதுரு கிட்ட இருக்கிற அருமை. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம், பேதுரு யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே என்கிறார். அப்ப இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. ஆரம்பத்துல இயேசு கிறிஸ்துவ பார்த்த உடனே பேதுரு என்ன தெரியுங்களா சொன்னாரு? நீ முழுக்க மீன் பிடிச்சேன், மீன் கிடைக்கலன்னு சொன்ன உடனே வலப்பக்கத்துல போய் போடுப்பா, மீன் கிடைக்கணும். உடனே மீன் பிடிச்சிட்டு வந்த உடனே இயேசு கிறிஸ்து கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? என்னை விட்டு போயிருங்க, நான் பாவியான மனுஷன், நீங்க என் கூட இருக்க வேணும், நீங்க என்னை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னவரு பின்னாடி வரும் நாட்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இப்ப என்ன சொல்றாரு தெரியுங்களா? யாருகிட்ட போவோங்கிறாரு. பாருங்க, என்ன மாதிரி இவருக்குள்ள அந்த ஒரு நெருக்கம் அங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட வந்துருச்சுன்னு சொல்லி பாக்குறோம். நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே அப்படின்னு சொல்லிட்டு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். எப்படி பேதுருவால இப்படி சொல்ல முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவருக்குள்ள இருந்த விழிப்புணர்வு. அந்த விழிப்புணர்வு இருந்ததுனால அவர் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாரு, எந்த ஒரு சூழ்நிலையிலும் இயேசு கிறிஸ்துவை விட்டு என்ன ஆயிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்னு கூட சொல்றாரு. அநேகர் பின்வாங்கி போயிட்டாங்க. ஆனா அந்த சூழ்நிலையை பேதுரு அங்க என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஜெயம் பெற்றார் அப்படின்னு கூட பாக்குறோம். ஒரு குரூப்பே என்னன்னாங்க, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை கேட்டு அங்க இடறி போறாங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். யோவான் 6:60. அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். பாத்தீங்களா, இது கடினமான உபதேசம், யாரு இதை கேட்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா பேதுரு என்ன சொன்னார்னா, யார் இடத்துல போவோம், இது கடினமான உபதேசம் இல்ல, இது நித்திய ஜீவ வசனம் அப்படின்னு சொன்னதை பாக்குறோம். அப்ப பாருங்க, ஒரே உபதேசம், ஒரே வார்த்தை தான், ஒரே உபதேசம் தான் அங்க சொல்லப்படுறாரு, ஒரே காரியம் தான் பேசுறாரு. அது அநேகரை இடற வைக்குது. ஆனா பேதுரு என்ன தெரியுங்களா பண்ணுச்சு? ஆண்டவரோட கிட்டி சேர வச்சுச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கும் கூட நம்ம அநேக தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோம். நாம விழித்திருந்து ஜெபிக்கல அப்படின்னா நாம இடறி போறதுக்கு அங்க வாய்ப்பு இருக்கு. விழித்திருந்து ஜெபிச்சோம் அப்படின்னா அதே வார்த்தை நம்மள தேவனுக்கிட்ட கிட்டி சேர வைக்கும். ஒரு சமயம் விழித்திருந்து ஜெபிக்கலன்னு வைங்களே, என்ன இவர் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, என்னையே மனசுல வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா ஆயிடுவோம்? நாம இடறி போகக்கூடியவங்களா இருந்துருவோம். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு நாம் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி கேட்கிறோம்? இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடிய தேவனுடைய வார்த்தைகள், அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் தேவனை கிட்டி சேர அது வழிவகுக்குதா, இல்ல தேவனை விட்டு விலக வைக்குதா? அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? பேசுறவங்க கிட்ட தவறு இல்லைங்க, கேட்கிற நம்ம விழித்திருந்து ஜெபிக்க கூடியவங்களா இருந்தோம்னா நாம அந்த இடத்துல அந்த சோதனையை ஜெயிக்கலாம். அப்ப முதல் காரியம் இங்க பேதுரு கிட்ட முதல் சம்பவத்துல நம்ம பார்த்துட்டோம். இங்க பேதுருவுக்கு ஒரு சோதனை வருது, எல்லாருக்கும் வந்துச்சு, பேதுருவுக்கும் வந்துச்சு. ஆனா அந்த இடத்துல அநேகர்
அவங்க பின்வாங்கி போனா கூட, அநேகர் இயேசு கிறிஸ்துவ விட்டு விலகி போனா கூட, பேதுரு போகாம நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே, நாங்க யாருகிட்ட போவோம் அப்படின்னு சொல்லி இயேசுவோட அங்க இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இது முதல் காரியம். விழித்திருந்து ஜெபிச்சதுனால பேதுருக்கு கிடைச்சிட்ட ஆசீர்வாதம். இப்ப 2வது காரியம் நம்ம பார்க்கிறோம். 2வது ஒரு சம்பவம் மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். இப்ப இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறிச்சு அங்க சொல்ல வராரு. நான் இந்த மாதிரி மரிப்பேன், 3ஆம் நாள் எழுந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல வராரு. இதுக்கு முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்கிட்ட கேட்கிறாரு, எல்லாரும் என்னை பத்தி என்ன சொல்றாங்க அப்படிங்கும்போது ஒரு சிலர் எலியாங்கிறாங்க, எரேமியாங்கிறாங்க. அப்படிங்கும்போது நீங்க என்ன குறிச்சு என்ன நினைக்கிறீங்கும் போதுதான் பேதுரு சொல்றாரு, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லும் போதுதான் இயேசு கிறிஸ்து இதை பிதாவே உங்களுக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பேதுருவை பாராட்டிட்டு தான் இந்த வார்த்தையை அங்க சொல்றாரு. இப்படி சொன்ன உடனே இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இங்க இயேசு கிறிஸ்து இப்ப நம்ம ஒரு கேள்வியே கேட்கலாம், எதுக்கு இயேசு கிறிஸ்து இப்பவே இதெல்லாம் சொல்லணும்? அந்த மேல் வீட்டு அறையில போயிட்டு கடைசி நேரத்துல சொல்லலாம்ல. ஏன் இந்த மாதிரி ஏற்கனவே அவர் அந்த 3 வருடத்தினுடைய அந்த இடைப்பகுதியிலேயே எதுக்கு இயேசு கிறிஸ்து இதை சொல்லணும் அப்படின்னா, சீசர்கள் அந்த கடைசி நேரத்துல இடறி போயிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் என்ன தெரியுங்களா பண்ணாரு, முன்கூட்டியே இது போன்ற காரியங்களை சொல்லிக்கிட்டே வந்தார். அப்பப்ப இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து இதை சொன்ன உடனே பேதுருவுக்கு அந்த வார்த்தை என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு, மிகப்பெரிய சோதனையா மாறிடுச்சுங்க. அது கண்ணியா மாறிடுச்சு. இப்பதான் பிதா கிட்ட ஒரு வெளிப்பாட பெற்ற பாராட்ட பெற்ற பேதுரு இப்ப என்ன தெரியுங்களா ஆயிட்டாரு, இயேசு கிறிஸ்து திட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 16:23. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவுக்கே இடரல் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியத்தை என்ன பண்ணாரு தெரியுங்களா, பேதுரு அங்க செஞ்சிட்டார் அப்படின்னு கூட பாக்குறோம். இந்த இயேசு கிறிஸ்து இங்க சொன்ன வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, இங்க பேதுருவினுடைய வார்த்தை அவர் என்ன பண்ணலன்னா அங்கீகரிக்கல அப்படின்னு பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரரே, இதுல நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும்போது நல்லா கவனிச்சீங்கன்னா, அப்பதான் பிதாவினுடைய வெளிப்பாடை என்ன பண்றாருன்னா பேதுரு வெளிப்படுத்துறாரு. கொஞ்ச நேரத்திலே சாத்தானுடைய வெளிப்பாடை என்ன தெரியுங்களா பண்றாரு, அங்க வெளிப்படுத்தக்கூடியவரா அங்க மாறிட்டாரு. அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, நமக்கு சோதனைங்கிறது எப்ப வேணும்னாலும் வரலாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய நேரங்கள சோதனை எங்க தெரியுங்களா வந்துடும் நமக்கு, சபை கூடுகைகள்லயும் இது போன்ற நம்மளுடைய ஆன்லைன் கூடுகைகள்ல தான் நமக்கு அதிகமான சோதனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. பாருங்க, ஒரு டிவி பார்ப்பாங்க, மணிக்கணக்கா பார்ப்பாங்க, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சரிங்களா, வேற உலக பிரகாரமான காரியங்களை பேசினா எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. உலகத்துல நீங்க மூழ்கி போய் பாருங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா ஆவிக்குரிய காரியங்கள்னு நம்ம நினைச்சோம்னாலே அங்க அநேக டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம ரொம்ப ஜாக்கிரதையா இல்லைன்னா நம்ம விழுந்து போறதுக்கு அங்க வாய்ப்புகள் இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, அப்பதான் பேதுரு பிதாவினுடைய வெளிப்பாட சொல்றாரு. இயேசு கிறிஸ்து தனக்கு வர பாடுகளை சொன்ன உடனே அடுத்த நிமிஷமே பிசாசினுடைய வெளிப்பாட்டை காட்டக்கூடியவரை மாறிடுறாரு. இடைப்பட்ட நேரத்துல அவர் வேற எங்கேயாவது இயேசு கிறிஸ்துவ விட்டு வெளியே எங்கேயாவது போயிட்டு வந்தாரானா அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இயேசு கிறிஸ்து கூடவே தான் இருக்கிறாரு. ஆனாலும் அவருக்குள்ள இப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை அங்க வந்ததை நம்ம பாக்குறோம். அப்ப சோதனைங்கிறது எப்ப வேணும்னாலும் வரலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்ப முதல் சம்பவத்துல நம்ம பார்க்கிறோம், அங்க வந்த சோதனையை பேதுரு ஜெயிச்சார். இங்க 2வது அவருக்கு வந்த சோதனைகள் நம்ம பார்க்கிறோம், அவர் என்ன ஆயிட்டாருங்க, அங்க அவர் ஜெயம் கொள்ள முடியல. ஆனா அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுங்களா, இப்படி இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சாத்தானே, அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி பேசிட்டா கூட, அவரு என்னை இப்படி பேசிட்டீங்க, இனி நான் உங்களோட நான் இருக்க மாட்டேன், நான் போறேன்னு சொல்லி அவர் போகலைங்க. அவர் இயேசு கிறிஸ்து கூடவே தான் அவர் என்ன பண்ணாருன்னா பயணம் பண்ணக்கூடியவரா அவர் இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு போகல, சோர்ந்து போயிடல, அவர் பின்வாங்கி போயிடலங்கிறதான் இங்க நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியமா இருக்கு. இப்ப 3வது சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். கடைசி மணி நேரங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்னாடி அந்த இரவு நேரத்துல பஸ்கா ஆசரிக்கும் போது நடந்த சம்பவம். பஸ்காவினுடைய மேல் வீட்டறையில எல்லாரும் கூடுறாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இப்ப 12 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கூடி இருக்கிறாங்க. இப்ப அவங்களுடைய சிந்தனை என்னவா இருக்கணும்னா, அவங்க பஸ்காவின் நிமித்தம் அங்க கூடி இருக்கிறாங்க.
வழக்கமா அவங்க என்ன பண்ணிட்டு வராங்க, பஸ்கா பண்டிகையை வருஷம் அந்த நாட்கள் ஆசரிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எதுக்காக அதை ஆசரிக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்னா, ஒரு நன்றி உணர்வு. அதாவது எங்களுடைய முற்பிதாக்களை நீங்க எகிப்துல இருந்து அழைச்சிட்டு வந்து எங்களுக்கு இந்த ஒரு இஸ்ரேல் தேசத்தை கொடுத்திருக்கீங்க ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். எப்படி அவங்களை எகிப்து தேசத்துல இருந்து மீட்டுட்டு வந்தீங்க அப்படிங்கிறத நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துறதுக்கு தாங்க இந்த பஸ்கா பண்டிகை. ஆனா இந்த பஸ்கா பண்டிகையில இவங்க என்ன பண்ணணும்னா, அதை குறிச்ச நோக்கத்தை குறிச்சும் அந்த பிரமாணத்தை எதுக்கு ஆண்டவர் கொடுத்தாருங்கிறத குறிச்சு அவங்க யோசிக்கணும். ஆனா அவங்க அதுக்கு ஆயத்தம் ஆகல. அதை குறிச்சு சிந்தனையே அவங்களுக்கு இல்ல. அவங்க சிந்தனை எதை குறிச்சு தெரியுங்களா இருந்துச்சு? லூக்கா 22ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 22, 24. அன்றியும் தங்களில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் உண்டாயிற்று. பாருங்க, பஸ்கா நாட்கள் இவங்க சிந்திக்க வேண்டியது தேவனுக்கு நன்றி செலுத்துறதுக்கும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணிக்கிறதுக்கும். ஆனா இந்த சீசர்களுடைய மனநிலையில என்னத்தான் இருந்துட்டு இருந்துச்சுன்னா, எவன் பெரியவன், நம்மள யாரு பெரிய ஆளு, இந்த ஒரு வாக்குவாதம் தாங்க இன்னைக்கு உண்டாயிட்டு அவங்களுக்கு அங்க இருந்துச்சுன்னு பாக்குறோம். இன்னைக்கும் கூட நிறைய சபைகள்ல பாத்தீங்கன்னா இதுதான் பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு பாஸ்ஓவர் முக்கியம் இல்ல, தேவன் முக்கியம் இல்ல, சத்தியம் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் கிடையாதுங்க. அவங்களுக்கு முக்கியம் எது தெரியுங்களா? யாரு பெரிய ஆளு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, இதுதாங்க நீங்க போயிட்டு இருக்குது. இதுதான் அன்னைக்கு சீசர்கள் மத்தியிலையும் அங்க வந்துச்சு அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்படி வந்த உடனே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன தெரியுங்களா பண்ணாரு? யாரு பெரிய ஆளாப்பா, அந்த சிந்தனை தானே உங்களுக்கு போயிட்டு இருக்குது. வாங்க வாங்க, உங்களுக்கு யாரு பெரிய ஆளுங்கிறத நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்ணாருன்னா, ஒவ்வொருத்தருடைய கால்களையும் அங்க என்ன பண்ணாருன்னா கழுவ ஆரம்பிச்சார். ஒரு செய்முறை அங்க என்ன பண்ணாருன்னா செஞ்சு காமிக்கிறார். இப்படி பெரிய ஆளுங்கிற சிந்தனைக்குள்ள வாங்கினாரு. நம்ம இதை அநேக நேரங்கள படிப்போம், தியானிப்போம். ஆனா இந்த சிந்தனையை நமக்குள்ள கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு காரியமா இருக்குது. இது அவங்கவங்கள சார்ந்த ஒரு விஷயம். இப்ப நாமளே யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த சிந்தனையோட வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரத்தை நினைவு கூற போகிறோம்? யாரு பெரிய ஆளுங்கிற சிந்தனையோட போய்கிட்டு இருக்கிறோமா நாம? இல்ல நாம அடுத்தவங்களுடைய கால்களை கழுவக்கூடிய அளவுக்கு மற்றவர்களை நம்மை காட்டிலும் உயர்வாக நினைக்கிற அந்த ஒரு சிந்தையோட நாம் வருகிற நாட்களை நம்ம ஆசரிக்க போறோமாங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப அந்த ஒரு செய்முறையை செஞ்சு காமிச்சிட்டு தான் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. யோவான் 13ஆம் அதிகாரம் 13, 14 வசனம். யோவான் 13ஆம் அதிகாரம் 13 மற்றும் 14. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்கிறீர்கள். நீங்கள் சொல்கிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். பாருங்க, இப்ப நான் ஒவ்வொருத்தருடைய காலையும் கழுவிட்டேன். என்ன நீங்க என்னன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? என்ன முதலாவது போதகர்ங்கிறீங்க, அப்புறம் ஒரு சில கஷ்டங்கள் வந்துச்சுன்னா ஆண்டவரே அப்படிங்கிறீங்க. நீங்க சொல்றது சரிதான், நான் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. நீங்க போதகரும் ஆண்டவர்னு சொல்றீங்க. ஆனா நான் போதகர் ஆண்டவர் கிடையாது. முதலாவது நான் ஆண்டவர், அப்புறம் தான் நான் போதகர் அப்படிங்கறத அவர் திருத்தி சொல்றாரு பாருங்க. நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறீர்கள். நீங்க சொல்லுகிறது சரியே, நான் அவர்தான். ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்கள் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். உங்களுக்குள்ள பெரியவன் யார் பெரியவங்கிற இதெல்லாம் வேண்டாப்பா அப்படி எல்லாம் சொல்லிட்டு தான் இப்ப என்ன சொல்றாருன்னா முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்த 12 பேத்துல ஒருத்தர் என்ன பண்ணுவீங்கன்னா என்ன காட்டி கொடுப்பீங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 26, 21. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் அவர், உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்ப அப்படி சொல்லிட்டாருங்களா? சொன்ன உடனே பேதுரு பேசாம இருக்கலாம் இல்லைங்களா? பேதுரு இப்பதான் அங்க ஒரு ஃபைட் போட்டிருக்கிறாங்க, யார் பெரிய ஆளுன்னு சொல்லி. இப்ப யார் பெரிய ஆளுங்கிறத இவர் காமிக்கணுமே. அதுக்கு இவர் என்ன தெரியுங்களா பண்ணாரு? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 33வது வசனம். பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடரல் அடையேன் என்றார். பாருங்க, மத்தவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் இவங்கள பெரிய ஆளு. அதனால மத்தவங்க எல்லாம் சாதாரண ஆளுங்க, அவங்க இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்தவங்க இடறி போனாலும் நான் இடறி போக மாட்டேன் அப்படிங்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதரர் இதை குறிச்சு சொல்லும் போது இங்க பேதுருவுக்கு ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன அந்த விசுவாசம் அப்படின்னா, எந்த சோதனையிலையும் ஆண்டவரை விட்டு நான் போக மாட்டேன், விலக மாட்டேங்கிற விசுவாசம் இருந்துச்சு. ஆனா இதுக்கான விழிப்புணர்வு ஜெபம் அவருக்கு இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா அது இல்லாம போயிடுச்சுங்க. இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரே, என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? அப்படி நாங்க உங்களை காட்டி கொடுத்துருவோமா?
அப்படி நாங்க இது பண்ணிடுவோமா? என்ன ஆண்டவர் இப்படி சொல்றீங்கன்னு கேட்டிருக்கலாம். இதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நீ ஏன் மறுதலிக்க மாட்ட? சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை என்ன மறுதலிப்பேனாயாவது இவர் என்ன இருக்கலாம்? ஆண்டவரே அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு பலன் தாங்க, நான் அப்படியெல்லாம் செஞ்சிடக்கூடாது, அப்படியாவது அவர் சொல்லியிருக்கணும். ஆனா அவர் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்லாத ஒரு காரியத்துல இருக்கிறாரு. அப்ப சூழ்நிலை வந்துச்சு, இவங்க விழித்திருந்து ஜெபிக்காததுனால எல்லாருமே ஆண்டவரை விட்டுட்டு அங்க ஓடி போனாங்கன்னு நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க பாருங்க, ஒரு மிகப்பெரிய விழுகை இங்க பேதுருவுக்குள்ள வருது. விழித்திருந்து ஜெபிக்காததுனால. அப்படியே சோர்ந்து போயிட்டாரா? அப்படியே ஆண்டவரை விட்டு போயிட்டாரான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. பேதுருவுக்கு இந்த ஒரு தோல்வி என்ன தெரியுங்களா ஆச்சு? பின்னாட்கள்ல ஆண்டவருக்காக உறுதியா நிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் உள்ளவரா அவரை மாத்துச்சுங்க. நிறைய நேரங்கள்ல இதான் நம்ம அடிக்கடி சொல்றோம். நமக்கு ஒரு தோல்வி வந்த உடனே சோர்ந்து போய் நம்ம ஓடுறதை நிறுத்திடுறோம். ஆனா பேதுருகிட்ட இருந்து இதை கத்துக்கொள்ளணும். மிகப்பெரிய ஒரு விழுகைக்குள்ள போனாரு. ஆனா அப்படியே அவர் இருந்துடல. என்ன தெரியுங்களா பண்ணாரு? ஆண்டவருக்காக மறுபடியும் அதை என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, அந்த தோல்வியவே அவர் வெற்றியின் படிக்கட்டுகளா என்ன தெரியுங்களா ஆனாரு? மாத்திக்கிட்டாரு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் விழுகைகள் வரும். நம்ம என்ன பண்ணணும்? சோர்ந்து போகாம ஆண்டவரை உறுதியா பற்றி கொள்ளணும். எப்படி பிரதர் பேதுரு உறுதியா பற்றிக்கிட்டாரு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இந்த பஸ்காவுல தாங்க பேதுரு இப்படி என்ன ஆனாரு? ஆண்டவரை மறுதலிச்சாரு, சோர்ந்து போனாரு, மனம் கசந்து அழுதாரு. இதெல்லாம் இந்த பஸ்காவுல தான் நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்ன தெரியுங்களா ஆச்சு? இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் பரமேறி போயிட்டாரு. அடுத்த வருஷம் ஒரு பஸ்கா வருதுங்க. அந்த பஸ்கா வரும்போது பேதுரு எப்படி தெரியுங்களா இருந்தாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர்கள் எல்லாரும் ஆண்டவரினுடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு பலமா சாட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது யூதர்களுக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதுலயும் பரிசேயர், சதுசேயர், வேதபாரகருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. ஆலோசனை சங்கத்துல கூப்பிட்டு வச்சு மிரட்டி பாக்குறாங்க, அடிச்சு பாக்குறாங்க. இவங்க யாரும் அசைஞ்ச பாடு இல்ல. இப்ப கடைசியில பிரச்சனை எது வரைக்கும் போயிடுச்சுன்னா, ஏரோது ராஜா வரைக்கும் போயிடுச்சுங்க. ஏரோது ராஜா என்ன தெரியுங்களா பண்ணாரு? இந்த யூதர்களை பிரியப்படுத்துறதுக்காக அந்த அப்போஸ்தலர்கள் 12 பேத்துல என்ன தெரியுங்களா பண்ணாருன்னா, முதலாவது யாக்கோபை பிடிச்சு அங்க கொலை செய்யறாரு. அடுத்து பேதுருவை கொலை செய்யறதுக்காக பிடிச்சிட்டு வர்றாரு. அந்த நேரம் பஸ்கா காலமா இருந்ததுனால பேதுருவை என்ன தெரியுங்களா பண்றாரு? சிறைச்சாலையில அடைச்சு வச்சிடறாரு. இதை குறிச்சு நம்ம எங்க பாக்குறோம்? அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 இருந்து 4 வரைக்கும். அப்போஸ்தலர் 12 1 முதல் 4 வரைக்கும். அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாயிருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. அவனை பிடித்து சிறைசாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவகராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்ப பாத்தீங்கன்னா இங்க நம்ம பார்க்கிறோம் பின்னாடி அடுத்த வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் அங்க தூங்கிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அதை எங்க நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் 7வது வசனம் நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலை தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க நம்ம பார்க்கிறோம் பேதுருக்கு இப்போ இந்த பஸ்கா நேரத்துல மறுபடியும் ஒரு சோதனை வருது. இந்த சோதனையில் நம்ம பார்க்கும்போது பேதுரு பயப்படல, அங்க முறுமுறுக்கல, மறுதளிக்கல, ஓன்னு அழுதுகிட்டு சிறைச்சாலையில இருக்கல. அவர் என்ன தெரியுங்களா பண்றாரு? 12:6 நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 12:6 ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார். நல்லா கவனிச்சீங்களா? 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். 2 சேவகரும் முழிச்சு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பேதுரு தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு. பேதுரு என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? நல்லா தூங்கிட்டு இருந்தாரு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, கெத்செமனே தோட்டத்திலையும் தூங்குனாரு, இப்பவும் தூங்குறாரு. ஆனா அந்த தூக்கத்துக்கு இந்த தூக்கத்துக்கு என்ன தெரியுங்களா இருக்கு? மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்குங்க. அங்க விழித்திருந்து ஜெபிக்காம தூங்கிட்டாரு. ஆனா இங்க இதுக்கு முன்னாடி அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார்னா, விழித்திருந்து ஜெபிக்க கூடியவரா இருந்ததுனால இப்ப தூங்குறாரு. சரிங்களா? அவர் மட்டும் விழித்திருந்து ஜெபிக்கலைங்க. இங்க விசேஷமா நீங்க பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 12:5. அப்படியே பேதுரு
சிறைசாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். அப்ப பேதுரு மட்டும் விழித்திருந்து ஜெபிச்சாங்க. இப்ப இந்த நேரத்துல அவர் தூங்கிக்கிட்டு இருந்தாலும், இதுக்கு முன்னாடி அவர் எப்படி இருந்தாருன்னா, ஒரு நல்ல விழிப்புள்ளவரா, தைரியம் உள்ளவரா, விசுவாசம் உள்ளவரா இருந்தாரு. ஆனா இங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணது யார் தெரியுங்களா? சபையார். சபையார் விழித்திருந்து ஜெபிச்சாங்க. இதுக்கப்புறம் நம்ம பாக்குறோம், தூதன் வந்து என்ன பண்றாருன்னா, பேதுருவ அங்க விடுதலையாக்கி அனுப்பிச்சு வைக்கிறத பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, இந்த நினைவு கூறுதலின் நாட்கள்ல நாம நமக்காக விழித்திருந்து ஜெபிக்கணும். முதல் காரியம். 2வது, மற்ற சகோதர சகோதரிகளுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, விழித்திருந்து ஜெபிக்க கூடியவர்களா நம்ம இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப பேதுருகிட்ட நம்ம பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 4 காரியங்கள் நம்ம பார்த்துட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல நம்ம பார்க்கும்போது முதல் காரியம் அந்த உபதேசம். அதாவது எல்லாரும் என்னை விட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க இருந்த சூழ்நிலைய என்ன பண்ணாருன்னா, விழித்திருந்து ஜெபித்திருந்ததுனால அங்க அந்த சோதனைய பேதுரு ஜெயிச்சார் அப்படின்னு பாக்குறோம். ஆனா இயேசு கிறிஸ்து தனக்கு வரப்போகிற பாடுகளை சொல்லும் போது என்ன ஆயிட்டாருன்னா, அங்க தவறுனாரு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விட்டு விலகவே இல்லை. அடுத்து நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்துனுடைய அந்த மரணத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகுறாருன்னா, மறுதளிக்கிறார். ஆனாலும் மனம் கசந்து அழுது ஆண்டவரை பற்றி கொண்டார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். கடைசியா நம்ம பாக்குறோம், இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அப்புறம், அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் வருகிற அந்த பஸ்காவுல அவருக்கு அதே போல சோதனைகள் வருது. அங்க அவர் ஜெபம் பண்ணாரோ இல்லையோ, ஆனா சபையார் என்ன பண்ணாங்கன்னா, ஊக்கத்தோட விழித்திருந்து ஜெபம் பண்ணதுனால இங்க பேதுரு காக்கப்பட்டார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ணும் போது, அன்புக்குரிய சகோதரர்களே, நாமளும் இடரல் அடையாம காக்கப்படுவோம். மற்றவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது அவங்களும் இடறி போகாம இருக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு கூட பாக்குறோம். கடைசியா ஒரே ஒருத்தரை குறிச்சு நம்ம பாக்குறோம். அவர் யாருன்னா, யூதாஸ். இவருக்கும் கூட பஸ்கா கால பகுதியில ஒரு சோதனை வந்துச்சு. இவரும் ஒரு சோதனைக்குள்ள போறாரு. அந்த சோதனை இவருக்கு என்ன தெரியுங்களா ஆச்சு? முதல்ல அவருக்கு மனக்காயத்தை உண்டாக்குச்சு. அதான் இடறல். மனஸ்தாபத்தை உண்டாக்கிச்சு. அதுக்கப்புறம் உலக பிரகாரமான ஒரு இச்சைய அவருக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதனால என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு முடிவெடுக்கிறார். காரணம், விழித்திருந்து அவர் அங்க ஜெபிக்கல. இவர் என்ன பண்ணார்னா, நேரா போய் நான் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? அவங்க யாரும் கேட்கல. யூதாஸ் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறியா, உனக்கு பணம் தரணும் அவங்க கேட்கலைங்க. இவரா போய் என்ன பண்றாருன்னா, போய் அவரை காட்டி கொடுக்கறதுக்கு சம்மதிக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த வசனத்தை வேணா நம்ம வாசிச்சிடலாம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரைக்கும். யூதாஸ்க்கு எப்படி மனஸ்தாபம் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். யோவான் 12 1 முதல் 8 வரைக்கும். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்தில் இருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அப்ப லாசர் இருந்த பெத்தானியா ஊருக்கு இயேசு கிறிஸ்து அங்க வந்துட்டாரு. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்திருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான். அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மரியாள் வந்து அங்க தைலத்தை உடைச்சு ஊத்திட்டாங்க. தைலம் பூரா யூதாஸ் பார்வையில வேஸ்டா போச்சு. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனான யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல், அவன் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்துக் கொண்டு அதிலே போடப்பட்டதை சுமக்கிறவன் ஆனபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தால் தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். பாருங்க, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார், இவளை விட்டு விடு அப்படின்னாருங்க. இதுக்கு அவர் மனக்காயம் ஆயிட்டாருங்க. மனட்டு காயம் ஆயிட்டு, இடரல் ஆயிட்டு என்ன பண்றாருன்னா, என்னையா திட்டீங்க, என்னையா அப்படி பண்ணிட்டீங்க. அங்க ஏற்கனவே ஒருத்தர் கூட இருக்கிறாரு. அவர் அப்பாலே போ சாத்தானேன்னு திட்டி இருக்கிறாரு. நீ என்ன 3 தடவை மறுதளிப்புன்னு சொல்லியிருக்காரு, மறுதளிச்சாரு. சரிங்களா? இப்படி நிறைய இயேசு கிறிஸ்து கிட்ட அனுபவங்கள் வாங்கின பேதுரு அங்க இருக்கிறாரு. அவர் அந்த அளவுக்கு திட்டியும் அவர் என்ன ஆகல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை விட்டு போகல. காரணம் என்னது? அதுக்கு பின்னாடி அவர் ஒரு விழிப்புணர்வுக்குள்ள போயிட்டாரு. ஆனா ஒரு விழிப்புணர்வு இல்லாம, ஒரு ஜெபம் இல்லாததுனால இவர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாரு? உடனே அந்த சின்ன வார்த்தை இவருக்கு என்ன தெரியுங்களா ஆயிடுச்சு? மிகப்பெரிய ஒரு மனக்கசப்பை உண்டாக்கிருச்சு.
உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, மார்க்ல நம்ம பாக்குறோம், உடனே அவர் போய் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கறதுக்கு அங்க என்ன ஆயிடுவாருன்னா, போய் அங்க பேசுறத நம்ம பாக்குறோம். எனக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லி பேசுறத நம்ம பாக்குறோம். இவரால என்ன பண்ண முடியல அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட 3 வருடங்கள் கூடவே இருந்தா கூட, இவருக்குள்ள வந்த இந்த சிந்தைய, என்னது இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்கிறதா? என்ன எனக்கு இப்படியெல்லாம் எண்ணம் வருது? இதெல்லாம் தப்பாச்சே! இந்த மாரி எண்ணம் எனக்கு வரக்கூடாதுல்ல. அவர் நம்ம ஆண்டவர் இல்ல. அப்படின்னு சொல்லி அந்த சிந்தைய இவர் ஜெயிச்சிருக்கணுங்க. ஆனா அந்த சிந்தைய இவரால கட்டுப்படுத்த முடியல. அந்த சிந்தைய இவரால என்ன பண்ண முடியல? ஜெயம் கொள்ள முடியல. அந்த சிந்தைக்கு இவர் என்ன தெரியுங்களா ஆயிட்டாரு? அடிமை ஆயிட்டாருங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நாட்கள்ல நமக்கும் கூட மிகப்பெரிய போராட்டம் எதுல தெரியுங்களா வரும்? சிந்தனையில தான் அதிகமா வருங்க. ஒருத்தரை குறிச்சு தவறான சிந்தனை, இல்ல ஒரு காரியத்தை குறிச்சு தவறான சிந்தனை, இப்படி சிந்தனைகள் அதிகமா வரும்போதெல்லாம் நம்ம யோசிக்கணும். இந்த சிந்தை இது தேவன் நமக்கு தரக்கூடிய சிந்தையா? இது கிறிஸ்துவின் சிந்தையா? இல்ல சாத்தான் தரக்கூடிய சிந்தையா? அப்படிங்கிறத நம்ம என்ன தெரியுங்களா பண்ணணும்? நிதானிக்கணுங்க. நம்மளை நிதானிச்சோம்னா நம்ம என்ன ஆயிரலாம்னா, சோதனையை நம்ம ஜெயிக்கலாம். அப்ப நிதானிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியுங்களா தேவையா இருக்கு? விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப யூதாசை குறிச்சு இங்க பாருங்க, சகோதரர் சொல்லும்போது அருமையான வார்த்தைகள். அந்த காலகட்டங்கள்ல, அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டங்கள்ல யூதர்கள் அரேபியர்கள் மத்தியில் ஒரு குணம் உண்டு. யார் வீட்டில் உணவு சாப்பிட்டாங்களோ அவங்கள என்ன பண்ண மாட்டாங்களாம், காட்டி கொடுக்க மாட்டாங்களாம். அதாவது நம்ம பாஷையில சொல்லணும்னா, உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் நினைக்கிறதுன்னு சொல்லுவோம். இன்னொரு வகையில் சொன்னா, உப்பிட்டவரை உள்ளளவு நினை. அப்ப இது என்னன்னா, ஒருத்தர் வீட்டுல நம்ம சாப்பிட்டுட்டோம்னு வைங்களேன், நம்ம கலாச்சாரத்திலயும் அந்த பழக்கம் இருக்கு. ஒருத்தர் வீட்டுல சாப்பிட்டுட்டா, அவங்க வீட்டுல உப்பு சாப்பிட்டுருக்கேங்க, அவங்க வீட்டுல கை நினைச்சிருக்கேங்க, நான் எப்படிங்க அவங்களுக்கு துரோகம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இது அந்த காலத்திலே யூதர்கள் மத்தியிலையும் அரேபியர்கள் மத்தியிலையும் கூட இருந்துச்சாம். அப்படி தீங்கிழைக்க போகிறவரா இருந்தார், ஒருத்தருக்கு தீங்கிழைக்க போறவரா இருந்தார்னா, அவர் அந்த இன்னொரு நபருடைய உணவை புசிப்பதில்லை. அவங்க கிட்ட அவங்க என்ன கொடுத்தாலும் இவங்க சாப்பிட மாட்டாங்களாம். சரிங்களா? ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படி உணவு புசித்தால் அவர்கள் நட்பு நீடிக்கும், இனி ஒருபோதும் உங்களுக்கு தீங்கு செய்வதில்லை என்பதற்கான உறுதிமொழியா அது என்னவா இருந்துச்சுன்னா, உறுதிமொழிக்கு சமமா இருந்துச்சுங்களா ஒருத்தர் வீட்டுல சாப்பிடுற சாப்பாடு. ஒருத்தர் வீட்டுல போய் சாப்பிட்டுட்டா, நான் இனி உங்க வீட்டுல உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன், உங்களுக்கு எந்த துரோகமும் செய்ய மாட்டேங்கிறதுக்கு அடையாளமா தான் அவங்க வீட்டுல சாப்பிடுறதுங்களாம். ஒரு சமயம் அவங்களுக்கு தீங்கு செஞ்சிருவேன் அப்படின்னா அவங்க போய் சாப்பிடவே மாட்டாங்களாம் அவங்க வீட்டுல. இந்த ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சுங்களாம். ஆனா யூதாச குறிச்சு பார்க்கும்போது, அந்த காலத்தில் காணப்பட்ட இந்த வழக்கத்துக்கு கீழ்ப்படியாமலும் ஒப்புக்கொள்ளாமலும் காணப்படும் அளவுக்கு, அதாவது தான் யாருடைய அப்பத்தை புசித்தாரோ, தான் யாருடைய உப்பில் பங்கெடுத்தாரோ, அவருக்கு உண்மையும் நேர்மையுமாக இருக்கும் வழக்கத்துக்கு கீழ்ப்படியாமலும் ஒப்புக்கொள்ளாமலும் யூதாஸ் ஆவியில் மிகவும் குறைவுபட்டவராயிருந்தார். அவருடைய சிந்தனையில அவர் குறைவுபட்டவரா இருந்தார். ஏன்னா இவங்களோட சேர்ந்து தான் இப்ப இந்த அப்பம் புசிக்கிறேன், இவங்களுக்கே விரோதமா இவரையே காட்டி கொடுக்க போறனே அப்படிங்கிற அந்த ஒரு குற்ற உணர்வு அவருக்குள்ள வரலைங்களாம். அப்ப அன்புக்குரிய சகோதரத்துல இதுல நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்குது. நம்மளும் கூட சகோதர சகோதரிகளா சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரே அப்பத்துல பங்கெடுக்க போறோம். அவங்களுக்கு துரோகம் பண்ண போறோமா? ஏன்னா இதை செஞ்சுட்டு தான் யூதாஸ் போய் என்ன தெரியுங்களா பண்ணாரு, அந்த ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிச்சாரு. இப்ப நம்மள நாமளே யோசிச்சு பார்ப்போம். இன்னைக்கு நாம் சகோதர சகோதரிகளா கூடி வரப்போகிறோம். அந்த நினைவு கூறுதல் நாள்ல ஆசரிக்க போறோம். என்ன மனநிலையோட நம்ம ஆசரிக்க போறோம் அப்படின்னா, பிரதர் நான் அங்க யாராவது பிரதர் சிஸ்டருக்கு ஏதாவது துரோகம் பண்ணிருவேன் பிரதர், அதனால நான் ஆசரிக்காம இருந்துக்கிறேன் பிரதர், அப்படி இல்லைங்க இதுல சொல்ல வர விஷயம். இதுல சொல்ல வர விஷயம் என்னன்னா, யார் மேலேயாவது எந்த கசப்புணர்வுகள் இருந்தாலும் சரி, யாருக்காவது ஏதாவது நம்ம தவறுகள் இழைச்சிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சரி செஞ்சு தேவ சமூகத்துல அறிக்கையிட்டு, முடிஞ்சா அந்த சகோதரன் சகோதரியோட சமாதானமாக்கி நம்ம அதை புசிக்கும் போதுதான் அந்த உப்பின் உடன்படிக்கை எப்படி தெரியுங்களா இருக்கும், தேவனுடைய பார்வையில அங்கீகரிக்கப்படுறதா இருக்கும். அது பிரதர் நான் எனக்கு அவங்க மேல இவங்க மேல கொஞ்சம் கசப்பு இருக்குதான் சபையில, இருந்தாலும் பரவாயில்ல, இது ஒரு சடங்காச்சாரம் தானே, இதை நான் போய் ஆசரிச்சுட்டு வந்துறேன், போன வருஷமும் அப்படித்தான் ஆசரிச்சுட்டு வந்தேன், இப்பயும் போய் ஆசரிச்சுட்டு வந்துறேன், யாருக்கு தெரிய போகுது அவரை குறிச்சு நான் இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அப்படின்னு நம்ம மனுஷர்களை சகோதர சகோதரிகளை ஏமாத்திரலாங்க. ஆனா நம்ம எந்த சிந்தையோட ஆசரிக்கிறோங்கிறத தேவன் பார்க்கிறார். நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்னன்னா, அங்க அப்பத்துல எந்த மேன்மையும் இல்ல, அந்த திராட்சை ரசத்துல எந்த மேன்மையும் இல்ல, நம்ம சிந்தனையில தான் அங்க ரொம்ப முக்கியமான மேன்மையான விஷயங்கள் இருக்கு.
அப்ப அதுக்குதான் இத்தனை நாட்கள் நமக்கு சகோதரர்கள் மூலமா நமக்கு என்ன ஆகுதுன்னா, எதுக்கு இத்தனை படிப்பினைகள் கொடுக்கப்படுகிறதுனா, நம்முடைய சிந்தனைய புதுப்பிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த நினைவு கூறுதல் நம்மளை புதுப்பித்துக்கூடிய ஒரு காலப்பகுதின்னு நம்ம பாக்குறோம். எதுல புதுப்பிச்சுக்கிறோம் அப்படின்னா, புது சிந்தை. அந்த சிந்தையை நம்ம புதுப்பிச்சுக்கணும், எந்தவித கரை குறைகள் இல்லாதபடி. தேவனுடைய பார்வையில ஒரு சுத்த மனசாட்சியோட நம்ம அதை ஆசரிக்கிறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும், ஆயத்தப்படுத்தணுங்க. அப்ப நம்ம சகோதர சகோதரிகளாய் ஒரு சகோதர ஐக்கியமாய் இணைஞ்சு நம்ம செய்ய போகிற இந்த காரியத்துல யாரை குறித்து எந்த மனத்தாங்கல்கள், மன வருத்தங்கள், கசப்புகள் இருந்தாலும் அதை தேவ சமூகத்துல விட்டுட்டு அதை அறிக்கை செஞ்சுட்டு ஒரு சுத்த மனசோட நம்ம என்ன பண்ணணும்னா போய் ஆசரிக்கக்கூடியவங்களா அங்க இருக்கணும். அப்ப இதுதான் இன்னைக்கு நம்ம பார்த்துட்ட ஒரு காரியம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு 3 பேரை நம்ம பார்த்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபம் பண்ணதுனால அவர் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்றார். முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதம். இன்னைக்கு விசேஷமா சபை ஜனங்களாகிய நமக்கு அந்த ஆசீர்வாதம். அடுத்து பேதுருவை நம்ம பாக்குறோம். விழித்திருந்து ஜெபிக்காம தோல்வியும் அடைஞ்சாரு. ஆனா ஆண்டவரை விட்டு போகாம கெட்டியா பிடிச்சுக்கிட்டாரு. அவரு ஜெயம் பெற்றார் அப்படின்னு பாக்குறோம். அடுத்து யூதாசை நம்ம பாக்குறோம். விழித்திருந்து ஜெபிக்கல. அதனால அவர் அந்த ஒரு நினைவு கூறுதலுக்குரிய அந்த ஒரு காரியத்தையே, அந்த ஒரு அடையாளத்தையே அவர் அங்க மதிக்காம அதை மிதித்து போட்டவரா அவர் என்ன பண்ணிட்டாருங்க, பின்னாட்கள்ல அவர் அங்க செயல்பட்டுட்டார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு முன் உதாரணமா, நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடங்களா இருக்கிறதுனால அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் மனசுல வச்சு அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணி, நமக்காக மாத்திரம் இல்லை, மற்ற சகோதர சகோதரிகளுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ணி, நம்ம விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடியவர்களா இருந்து காலத்தை கவனத்தில் கொண்டு ஜெபிக்க கூடியவர்களா இருந்து. ஏன்னா போன தடவை எத்தனையோ பேரு நம்மளோட இந்த ஐக்கியத்துல பங்கெடுத்தவங்க இன்னைக்கு நம்மளோட இல்ல. அடுத்த வருஷம் நம்ம இருப்போமாங்கிறதே நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்ப ஒரு விழிப்புணர்வோட நாம இந்த காரியங்களை அனுசரிப்பதற்கு தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.